ஹாய், ஹலோ அண்ட் வணக்கம். வெல்கம் டு சான்ஸ்கிரிப்ட். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான ஃபர்ஸ்ட் வேர்ட் எபிஃபனி. இது ஒரு நவுன். இதோட மீனிங் என்னென்னா திடீர்னு தோன்ற ஒரு ஃபீல். ஓகேங்களா? அது ஒரு கட் ஃபீலாக இருக்கலாம், இல்லைன்னா நம்மளை கஷ்டப்படுத்துகிற ஒரு விஷயமா இருக்கலாம். திடீர்னு நம்ம நார்மலாக யோசிச்சுட்டு இருப்போம், திடீர்னு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகும். ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்கள். சி ஹேட் அன் எபிஃபனி அண்ட் ரியலைஸ்ட் இட் வாஸ் டைம் டு லீவ் ஹர் ஜாப் அண்ட் பிகம் அ ஃபுல் டைம் ஆர்டிஸ்ட். இதுதான் பணியை கைவிடுவதற்கான சரியான நேரம் என்றும் முழு நேர ஓவியராகும் நேரம் என்றும் திடீரென தோன்றியது. திடீர்னு தோன்றது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் போகலாம். செகண்ட் வேர்ட் எபுலியன்ட். இது ஒரு அட்ஜெக்டிவ். இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேர்ஃபுல் இல்லைனா ஃபுல் ஆஃப் எனர்ஜி. அதாவது ஒரு ஆளுமையாக ரொம்ப பாசிட்டிவாக திங்க் பண்ணுற ஒரு விஷயத்தை தான் எபுலியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹெர் எபுலியன்ட் பர்சனாலிட்டி brought பாசிட்டிவிட்டி டு த டீம் ஈவன் டியூரிங் சேலஞ்சிங் டைம்ஸ். சவாலான நேரங்களிலும் கூட அவரது அற்புதமான ஆளுமை அணிக்கு பலம் சேர்த்தது. இதான் இதோட தமிழ் அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் போகலாம். தேர்ட் வேர்ட் டிஸ்பரேட். இது ஒரு அட்ஜெக்டிவ். இதோட மீனிங் என்னன்னா முற்றிலும் வேறான. ஓகே, எக்ஸாம்பிள் பார்க்கலாம், கிளியரா புரியும். த டூ கல்ச்சர்ஸ் ஹேட் டிஸ்பரேட் ட்ரெடிஷன்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ் தட் மேட் அண்டர்ஸ்டாண்டிங் சேலஞ்சிங். இரண்டு கலாச்சாரங்களும் வேறுபட்ட மரபுகள் மற்றும் பழக்க வழக்கங்களை கொண்டிருந்தன. அவை புரிந்து கொள்வதை சவாலாக மாற்றின. ஓகே, அப்போ நம்ம நினைச்சதுக்கு முற்றிலும் வேற மாதிரி இருக்கும். ஒரு விஷயத்த இப்போ ரெண்டு விஷயம் இருக்குன்னா ரெண்டுமே வேற கேரக்டரா இருக்கும். அதை நம்மளால கம்பேரே பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்படி முற்றிலும் வேறான ஒரு விஷயத்தை பத்தி பேசும்போது தான் டிஸ்பரேட் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் போகலாம். ஃபோர்த் வேர்ட் லுகுபிரியஸ். இது ஒரு அட்ஜெக்டிவ். இதோட மீனிங் என்னன்னா உற்சாகமற்ற, சோகமாக. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. The lugubrious melody of the funeral dirge added to the somber atmosphere. இறுதிச் சடங்கின் ரம்மியமான மெல்லிசை அமைதியான சூழ்நிலையை கூட்டியது. இதான் இதோட தமிழ் அர்த்தம். அதாவது நார்மலாக இல்லாமல் மந்தமாக, சோகமாக, உற்சாகமே இல்லாமல் இருக்கிறது தான் லுகுபிரியஸ். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் போகலாம். நெக்ஸ்ட் வேர்ட் பேரடாக்ஸ். இது ஒரு நவுன். இதோட மீனிங் என்னன்னா கம்ப்ளீட்டாக ரெண்டு டிஃப்ரெண்ட் கேரக்டர் இருக்கும் அந்த பர்சனுக்கு. ஓகேங்களா? இந்த பைப்போலார் டிஸார்டர் அந்த மாதிரி கூட வச்சுக்கோங்க. அப்போது பேரடாக்ஸ் அப்படின்றது ஒரு பர்சன். அந்த பர்சன் எப்படிப்பட்ட ஆளாக இருப்பான்னா கம்ப்ளீட்டாக ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இப்போது எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹி வாஸ் அ பேரடாக்ஸ், எ லோனர் ஹூ லவ்டு டு சேட் டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ். முரண்பட்ட மனிதராகவும் தனிமை விரும்பியாகவும் இருந்தார். அவருக்கு அந்நியர்களுடன் அரட்டை அடிப்பது பிடிக்கும். ரொம்ப தனிமையை விரும்பக்கூடியவராகவும் இருக்காரு. அதே நேரத்தில் தெரியாதவங்க கிட்ட அரட்டை அடிக்க பிடிச்சவராகவும் இருக்காரு. ஓகேங்களா? இதுதான் பேரடாக்ஸோட மீனிங். ஓகே, இன்னைக்கான கிராமர் டாபிக் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். நம்ம இதுக்கு முன்னாடி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்துருப்போம். அதில் ஹி, ஷி, இட் அப்படின்ற சிங்குலர் ப்ரொனவுனுக்கு சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணிப்போம். மற்ற எல்லாத்துக்கும் ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணிப்போம். ஆனால் பாஸ்ட் டென்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே V2 ஃபார்ம் பாஸ்ட் டென்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த டென்ஸ் ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட்டு நம்ம பேஸ் ஃபார்ம் இருக்கும், அந்த பேஸ் ஃபார்மோட கடந்த காலத்தை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நம்ம பாஸ்ட் டென்ஸில் பேச போகிறோம் அப்படின்னா V2 ஃபார்மில் யூஸ் பண்ணணும். அவ்வளோதான், ஜஸ்ட் சிம்பிள் இது. வாங்க எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ விசிட்டட் த மியூசியம் எஸ்டர்டே. நான் நேற்று அருங்காட்சியகத்தை பார்வையிட்டேன். அப்போ நேற்று செஞ்ச ஒரு வேலையை செய்கிறதுனால விசிட்டட்னு சொல்லி பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ சப்ஜெக்ட் ஐ, வேர்ப் விசிட்டட், ஆப்ஜெக்ட் த மியூசியம். எங்கே விசிட் பண்ணால்? மியூசியம் விசிட் பண்ணால். ஸோ ஆப்ஜெக்ட் மியூசியம். டைம் எஸ்டர்டேன்றனால பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். சி கம்ப்ளீட்டட் ஹர் ப்ராஜெக்ட் லாஸ்ட் வீக். அவர் தனது திட்டத்தை கடந்த வாரம் முடித்தார். அப்போ சி சப்ஜெக்ட் சி, வேர்ப் கம்ப்ளீட்டட். ஓகேங்களா? லாஸ்ட் வீக் அப்படின்றதுனால நம்ம அதை பாஸ்ட் டென்ஸில் எடுத்துக்கிறோம். ஸோ கம்ப்ளீட்டட்னு சொல்லி பாஸ்ட் டென்ஸில் போட்டிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. வி வென்ட் டு த பீச் ஆன் வெக்கேஷன். அப்போது இங்கே ஆன் வெக்கேஷனில் விடுமுறையில் கடற்கரைக்கு சென்றோம். அப்போது விடுமுறையில் இது பாஸ்ட் டென்ஸ் பற்றி பேசுறதுனால இப்போ இந்த இடத்துல வெண்ட் நம்ம பாஸ்ட் டென்ஸில் போட்டதுனால அந்த சென்டென்ஸ் பாஸ்ட் டென்ஸாக இருக்குது. எனக்கு ஆன் வெக்கேஷன் தான் இருக்குது. இப்போ விடுமுறையில் கடற்கரைக்கு சென்றோம்னு சொல்லலாம், விடுமுறையில் கடற்கரைக்கு செல்வோம் அப்படின்னு ஃபியூச்சர்லையும் சொல்லலாம். ஓகேங்களா? அந்த டைமை குறிக்கிறது இந்த வேர்ப் தான் குறிக்கும். ஸோ இப்போ நம்ம பாஸ்ட் டென்ஸ் அப்படின்ற பாயிண்ட்டில் பேசுறதுனால இங்கே V2 யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இன்கேஸ் நம்ம ஃபியூச்சரில் பேசணும்னா வில் கோ அப்படின்னு போட்டிருப்போம். ஓகே, அப்போ இந்த இடத்துல நம்ம பாஸ்ட் டென்ஸை குறிக்கிறதுனால வென்ட்னு சொல்லி கோவோட பாஸ்ட் ஃபார்மை கொடுத்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. தே ஸ்டடிட் ஃபார் எக்ஸாம் ஆல் நைட். இரவு முழுவதும் தேர்வுக்காக படித்தார்கள். அப்போ தே அப்படின்றது ப்ளூரல். ஓகே, அடுத்து ஸ்டடிட், இதுதான் பாஸ்ட் V2 ஃபார்மில் இருக்குது. எக்ஸாமுக்கு டே ஃபுல் ஆல் நைட்டுமே படித்தாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல ஸ்டடிடுன்றதுக்கு பதிலாக வில் ஸ்டடின்னு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
நைட்டு ஃபுல்லாக படிப்பாங்க அப்படின்ற மாதிரி மீனிங் வந்துடும். ஓகேங்களா? அப்போ நம்ம கரெக்டாக அந்த பாஸ்ட் டென்ஸ் வேணும் அப்படின்றதுக்காண்டி இந்த ஸ்டடீட் அப்படி போட்டிருக்கோம். ஓகேங்களா? இப்போ அந்த ஒர்க் ஃபார்ம் வச்சு தான் அந்த சென்டென்ஸோட காலநிலையே கம்ப்ளீட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஹீ பாட் அ நியூ கார் ரீசென்ட்லி. அவர் சமீபத்தில் ஒரு புதிய கார் வாங்கினார். அப்போ இங்கே ஹீ சப்ஜெக்ட், பாட் பையோட பாஸ்ட் ஃபார்ம் பாட். ஸோ இங்கே வந்து பாஸ்ட் டென்ஸ் பாஸ்ட் ஃபார்மில் பேசுகிறதுனால பாட்னு சொல்லி பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், த டீம் வான் த சாம்பியன்ஷிப் லாஸ்ட் இயர். அந்த அணி கடந்த ஆண்டு சாம்பியன் பட்டம் வென்றது. அப்போ கடந்த ஆண்டு லாஸ்ட் இயர்னு சொல்கிறதுனால நம்ம பாஸ்ட் டென்ஸ் தான் போடணும். ஓகேங்களா? அப்போ வான் வின்னோட பாஸ்ட் ஃபார்ம் வான். ஓகேங்களா? அடுத்தது பார்க்கலாம். ஐ மெட் மை ஃப்ரெண்ட் அட் த காஃபி ஷாப். நான் என் நண்பரை காஃபி ஷாப்பில் சந்தித்தேன். அப்போ இங்கே ஐன்றது சப்ஜெக்ட், மெட்டுன்றது வேர்பு. அப்போது இங்கே வந்து பாஸ்ட் ஃபார்மில் பேசணுன்றதுக்காண்டி மீட்டோட பாஸ்ட் டென்ஸான மெட்டில் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. ஷீ குக்ட் அ டெலிஷியஸ் டின்னர் ஃபார் அஸ். அவள் எங்களுக்கு ஒரு சுவையான இரவு உணவை சமைத்தாள். அப்போ சமைச்சு முடிச்சதை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். ஓகேங்களா? அப்போ ஷீ குக்டு, அப்போ பாஸ்ட் டென்ஸ்ன்றனால குக்கோட பாஸ்ட் ஃபார்ம் குக்டு. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. தே செலிப்ரேட்டட் தயர் அனிவர்சரி வித் அ பார்ட்டி. அவர்கள் தங்கள் ஆண்டு விழாவை விருந்துடன் கொண்டாடினர். அப்போ இங்கே தே சப்ஜெக்ட், செலிப்ரேட்டட், அப்போ கொண்டாடின பாஸ்ட்டை பற்றி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ செலிப்ரேட்டட், செலிப்ரேட்டோட V2 ஃபார்ம் செலிப்ரேட்டட் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. வி வாட்ச்ட் அ மூவி டுகெதர் லாஸ்ட் நைட். லாஸ்ட் நைட் வந்து மூவியை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பார்த்தோம். அதாவது நேற்று இரவு நாங்கள் ஒன்றாக திரைப்படம் பார்த்தோம். அதான் இதோட தமிழ் அர்த்தம். ஓகே, அப்போது பாஸ்ட் நேற்று பார்த்ததுனால அதை வாட்சோட பாஸ்ட் ஃபார்மான வாட்ச்டு வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இன்றைக்கான டாபிக் ஓவர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Hit subscribe. Stay updated with Sanskrit Insights.